ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடியோர் குறை தீர்க்கும் நவராத்திரி பெருவிழாவின் 5ஆம் நாளான வெள்ளிக்கிழமை இன்று அன்னைக்கு சுக்கிரன் கிரகத்தின் சக்தி அம்சமான சுகீர்த்தி தேவியின் திருக்கோலம் அலங்காரமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுக்கிரன் கிரகங்களில் மிகவும் செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு யோக கிரகம். அதை தான் சொல்லுவாங்க, உனக்கு சுக்கிரன் உன் பக்கம் இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர தசை இருந்தாக்கா நல்ல செழிப்பான செல்வ வளங்கள், குழந்தை பேர், பிறகு வீட்டு மனை வாங்கிறது, எல்லா காரியங்களும் கூடி வரும். அதனால் யோக கிரகம் என்று இதற்கு சொல்லலாம். சுக்கிரனை வழிபட்டால் நல்ல செல்வ நலன்களை பெற்று வாழலாம் என்பது ஒரு ஐதீகம். இந்த சுக்கிரனின் மனைவியான சுகீர்த்தி தேவியானவள் அதே அம்சத்தை கொண்டவள். சுக்கிரனுக்கு என்ன தன்மைகள் உள்ளோ அதே தன்மைகள் அந்த தேவிக்கும் உண்டு. அந்த சுக்கிரத்தி தேவியை வழிபடுபவர்கள் நல்ல வளங்களையும் குழந்தை செல்வத்தையும், காசு பணம் நகை நட்டு எல்லா செழிப்பும் பெற்று சுகமாக வாழ்வார்கள் என்பது சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. இந்த சுயம்பு அன்னைக்கு நாம் அணிந்திருக்கும் காப்பு வேப்பிலை காப்பு. வேப்பிலை காப்பு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மருவத்தூரையும் வேப்பிலையும் பிரிக்க முடியாது. மருவத்தூரின் பிரசாதமே வேப்பிலை தான். அம்மா முதல்ல பால் வடிந்து வேப்ப மரத்திலேருந்து தான் தோன்றினாள் என்பது வரலாறு. அந்த வேப்ப மரம்தான் மேல்மருவத்தூரின் அதாவது ஸ்தல விருட்சம். அந்த வேம்பு என்பது கசப்பு தன்மை உடையதாக இருந்தாலும் உடலுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது. வயிற்றில் இருக்கக்கூடிய உபாதைகளையும், அதாவது பூச்சி இது மாதிரி இதெல்லாம் உடலில் என்ன வியாதி இருக்குதோ அதெல்லாம் வேப்பிலை. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு வேப்பிலை ஒரு துளசி சாப்பிட்டுனே வா, டெய்லி ஒன்றும் உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்பிலை சலவிருஷமாக இருந்தால் அம்மா பாருங்கள், தான் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்த உடனே கையில் எடுத்தது வேப்பிலை கொத்து தான். அந்த வேப்பிலை கொத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அசைந்து ஆடி வருகின்ற காட்சியை பார்க்கும்போதே தெய்வம் வானுலகத்திலிருந்து இறங்கி வருவது போல ஒரு காட்சியாக இருக்கும். அந்த வேப்பிலையாலே நமக்கெல்லாம் நோய்களை தீர்க்கும் மந்திரிப்பை கொடுத்தார்கள். பிறகு வேப்பிலையை சிலருக்கு பிரசாதமாக உருவி கொடுப்பார்கள். எனக்கெல்லாம் வேப்பிலையை உருவி ஒரு நாள் கூட கொடுக்காம இருந்ததில்லை. முதல் என் கையில் தான் கொடுப்பாங்க. இனிமேல் அந்த பாக்கியெல்லாம் எங்களுக்கு கிடைக்க போவதில்லை. இதெல்லாம் பாருங்கள், எளிமையாக தான் அந்த அம்மா இன்னும் பொண்ணும் பொருளும் வாரி கொடுத்துறாது. அந்த வேப்பிலையிலேருந்து கொடுக்கின்ற அருள் தான் நமக்கு எல்லா செல்வங்களையும் தேடி தரும். வேப்ப மரம்ன்றது நீங்கள் கோயிலினுடைய முன்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும். அது ஸ்தூல வடிவமாகவே இருக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அம்மா அருள்வாக்கில் சொல்லுவாங்க. வேப்பிலையை விட்டுட்டு மேல்மருவத்தூர் கோயில் திருப்பதியில் லட்டு பிரசாதம்னு சொன்னால், பழனியில் பஞ்சாமிர்தம் பிரசாதம் சொன்னால், மருவத்தூரில் வேப்பிலை தான் பிரசாதம். அது சாப்பிடுவதற்கு கசப்பாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் உடலுக்கு கெடுதி. ஆகையால் வேப்பிலையையும் மருவத்தூரையும் பிரிக்க முடியாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்தது வேப்பிலை. இந்த அம்மனானவள் எப்படிப்பட்டவள் என்றால், குபேரனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கீர்த்தி பெற்றவள் இந்த சுகீர்த்தி அம்மன். சுகீர்த்தி அம்மன் தான் குபேரனுக்கே கடன் கொடுத்து குபேரன் பெருமாளுக்கு கடன் கொடுக்குற மாதிரி ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. அதனால்
இந்த அம்மன் லக்ஷ்மி அம்சமும் பொருந்தியவள், குபேர அம்சமும் பொருந்தியவள், எல்லா அம்சமும் பொருந்தி இருக்கிறதுனால கீர்த்தி என்றாலே புகழ் என்று அர்த்தம். சுகீர்த்தி என்றால் மிகவும் புகழ்பெற்றவள் என்று அருள். இதில் வந்து அம்மனுக்கு நின்ற கோலம், அடுத்தது 4 கரங்கள், வலது கரத்திலே வந்து காசு பணம் துட்டு, அடுத்தது இடது கரத்திலே ஒரு சங்கு, அடுத்தது வலது கரத்திலே அஸ்தம், இடது கரத்திலே ஒரு ஆபரணங்கள் தொங்குவது போல் அமைத்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த சுகீர்த்தி தேவியானவள் ஒரு செழிப்பு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, எல்லா செல்வங்களையும் அருளக்கூடிய ஒரு தெய்வம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுகீர்த்தி தேவியை வணங்கி இந்த வேப்பிலை காப்பினை நாம் தினமும் அந்த ஒரு உருண்டை அந்த காப்பில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வேப்பிலையை தினமும் ஒரு உருண்டை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடலுக்கு மிகவும் நல்லது. அம்மா சொல்கிற வைத்தியமே வேப்பிலை தான் முதல்ல இருக்கும். ஆகவே இந்த சுகீர்த்தி தேவியின் அருளும் வேப்பிலை காப்பினுடைய தன்மையும் நம்மை பல துன்பங்களிலிருந்து காப்பாற்றி வாழ்வில் முன்னேற வழிவகுக்கும் என்று கூறிக்கொண்டு, கடவுளும் மனிதனும், இப்போ ஒரு மனிதன் இருந்தான், அவன் ரொம்ப ஒழுக்கத்தோடும் பயபக்தியோடும் உலகத்தில் உள்ள பழிகளுக்கெல்லாம் அஞ்சியும் மிகவும் நல்லவனாக, ஒரு ஒழுக்கமான மனிதனாக, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி முறையில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எப்போயும் சொல்லுவாங்கள்ல, நல்லவனுக்கு கடவுள் கூடவே துணை இருப்பாருன்னு சொல்லிட்டு, அது மாதிரி கடவுளும் அவருக்கு உறுதுணையாக இருந்தால் நல்லா வாழ்ந்தான். கடைசியில் மோட்சம் அடைந்தான், மோட்சத்துக்கு போனான். அங்கே கடவுளை சந்தித்து கடவுளிடம் பேசும்போது, நீ நல்லவனாக இருந்தாய், அதனால்தான் உன் கூடவே இருந்தேன் என்று கடவுள் சொன்னார். அப்போ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிட்றான். அதோ பாரு, நான் எப்படி உன் கூட இருந்தேன்றதுக்கு காட்சியை பாருன்னு சொல்லிட்டு சினிமாவில் வர காட்சி மாதிரி காட்டுறாரு. அதாவது இவன் நடந்து போகிற 2 பாதங்கள், பின்னால் 2 பாதம் நான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு கடவுள் நம்ம கூடவே வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சில நாட்களில் இவனுடைய பாதம் மட்டும் தெரிகிறது. அப்போ இவன் கேட்குறான் கடவுளை, ஐயா நீங்கள் என்னை கொஞ்ச நாள் கஷ்டத்தில் விட்டுட்டீங்க, அதனால்தான் 2 பாதங்கள் மட்டும் தெரியுது அப்படின்னு கேட்குறான். அது அப்படி இல்லை, நீ கஷ்டப்பட்ட காலத்தில் உன்னை தூக்கி என் தோள் மேலே சுமந்து நான் நடந்து வந்தேன். என்னுடைய பாதம்தான் அந்த பாதம், உன்னுடைய பாதம் கிடையாது. நீ கஷ்டப்பட்ட காலத்துலேயும் உன்னை சுமந்து உன்னை நற்கதிக்கு கொண்டு வந்தவன். ஆகையால் என்னை நம்பினவங்க என்றைக்கும் மோசம் போக மாட்டாங்க. அதனால்தான் நீ மோட்சத்துக்கு வந்திருக்கிற. நல்லவனாக வாழ்ந்தால் கட்டாயம் கடவுளுடைய அருள் இருக்கும் என்று கூறி மறைந்தாராம். அதனால் கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க, நம்ம மனசுலையே இருக்கிறாரு. நம்ம கடவுளை தனியாக போய் கோயிலில் கும்பிடும்போது மட்டும் கடவுள் நமக்கு இருக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும்போது கட்டாயம் கடவுளுடைய ஒரு பங்கு அங்கே வராத இருக்காது. கடவுள் என்னை காப்பாற்றணும், கடவுள் இருந்தால் இதிலேருந்து நான் தப்பிச்சிருப்பேன், கடவுள் எனக்கு அருளை கொடுத்துருந்தா எனக்கு இந்த பொருள் கிடைச்சிருக்கும். யாருமே நாத்திகர்கள் கூட கடவுள் கடவுள்ன்ற வார்த்தை உபயோகத்திலிருந்தே அவர்களுக்கும் கடவுள் அருள் கிடைக்கின்றது. அதனால் நம்மை மீறிய ஒரு சக்தி, அதான் தெய்வீக சக்தி. அந்த தெய்வீக சக்தி நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த துன்பமும் வராதுன்னு சொல்ல முடியாது. வந்தாலும் அது நம்மை ரொம்ப வதைக்காமல் அதை நம்ம கொஞ்சம் தாங்குகின்ற அளவுக்கு மனபலத்தை கொடுத்து வழிநடத்தும். ஆகவே தெய்வ சிந்தனை
இருக்க வேண்டும், தெய்வ நம்பிக்கை இருக்க வேண்டும், அதே சமயத்தில் உழைப்பும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. மருவூர் சுயம்பு அன்னையின் சுந்தர திருமேனிக்கு அம்மா காப்பு என்று அருள் திரு அம்மா அவர்கள் அன்போடு அழைக்கும் வேப்பிலையால் காப்பு. ஆனந்த வாழ்வளிக்கும் அன்னைக்கு பிறவி நோய், மனநோய், உடல்நோய் தீர்க்கும் உன்னத வேப்பிலை காப்பு. வேண்டிய வரமளித்து வேதனை தீர்க்கும் சுயம்பு அன்னைக்கு வேப்பிலையால் காப்பு. வினை வெப்பம் அகற்றும் அன்னைக்கு அம்மாவின் மருந்து வேப்பிலை கொழுந்து என்ற வேத வாக்கின் வித்தக வேப்பிலையால் காப்பு. குறைகள் நீக்கி நிம்மதியான நிறைவான வாழ்வு தரும் நம் அன்னைக்கு வேப்பிலையால் காப்பு. மங்களங்கள் வாரி வழங்கும் சித்தவன அன்னைக்கு மருவத்தூரின் தல விருட்சமான மகத்துவமிக்க வேப்பிலையால் காப்பு. பழவினை தீர்க்க வேப்பிலையால் மந்திரிக்கும் ஆன்மீக குருநாதர் கையில் இருக்கும் பசும் வேப்பிலையால் அன்னைக்கு காப்பு. தொற்று தொடராமல் பாதுகாக்கும் மருத்துவ குணம் கொண்ட மகத்தான வேப்பிலையால் மருவூர் அன்னைக்கு காப்பு. பூலோக அமிர்தமென புவியோர்க்கு நலம் நல்கும் அழகுமிகு சுயம்பு அன்னைக்கு வேப்பிலையால் காப்பு. குருவடி சரணம், திருவடி சரணம், சரணம் அம்மா, சரணம் சரணம். தங்க காசுகள் சொரியும் சொர்ண கலசத்துடன் காட்சி தரும் சுக்ரீவ தேவியே, மாறாத மனத்துயரை மாற்றி செல்வமும் செழிப்பும் மிக்க மங்கள வாழ்வருளி ஏழுலகும் போற்றுகின்ற சுக்ரீவ தேவியாக அருள் வழங்கும் ஆதிபரா சக்தியே, வணங்கிடும் அடியவர் வாழ்வு சிறந்திட வரங்களும் நலன்களும் நல்கி அதிரூப சௌந்தர்யம் கொண்ட சுக்ரீவ தேவியாக வடிவெடுத்த ஆதி சக்தியே, அருளே பெருகும் இரு திருநயனங்களால் ஆனந்தம் நிறைந்த வாழ்வளித்து அகமும் புறமும் அழகாக மிளிர செய்யும் சுந்தர வதனியே, செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியையும் குபேரரையும் பக்கத்தில் வைத்து பக்தர்களுக்கு அருளையும் பொருளையும் அள்ளி வழங்கும் சுக்கிர தேவியே, செழுமை மிகு நின் செந்தாமரை பாதங்கள் சரணடைந்து பணிந்து போற்றி வணங்கி நின்றோம். மேல்மருவூரில் குடியிருக்கும் சக்தியே நீ சக்தியே, ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி. மேல்மருவூரில் குடியிருக்கும் சக்தியே நீ சக்தியே, ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.